திருவருகை காலம் 3வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு 1வது பிரிவு. இறை வாக்குகள் 1-17 வரை. யூதர்கள் தங்களுடைய வரலாற்றை எழுதும்போது தலைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதனால்தான் நற்செய்தியாளர் மத்தேயு தன்னுடைய நற்செய்தியை யூதர்களுக்கு எழுதுவதால் இயேசுவின் தலைமுறையிலிருந்து தன் நற்செய்தியை தொடங்குகிறார். தாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதற்கு அது ஆதாரமாக மாறியது. ஒரு சிறந்த யூதனுடைய பாரம்பரியம் குறைந்தபட்சம் 5 தலைமுறைகளையாவது தாங்கி இருக்க வேண்டும். யூத குருக்கள் ஆரோனின் தலைமுறையில் வந்தவராக இருக்க வேண்டும். மத்தேயு இயேசுவின் மனித மூதாதையர் பட்டியல் வழியாக மீட்பின் வரலாறு உச்சக்கட்டத்தை எட்டியதையும், அதனால் தூய ஆவியானவர் வழியாக அன்னை மரியாளிடம் கடவுளின் மகன் குழந்தையாக பிறந்துள்ளார் என்பதையும் இந்த தலைமுறை பட்டியல் வழியாக மத்தேயு பதிவு செய்கிறார். யூத பாரம்பரியம் ஓர் ஆணாதிக்க பாரம்பரியம். எனவே தலைமுறை பட்டியலில் ஆண்களின் பெயரே இடம் பெற்றுள்ளன. இயேசுவின் வளர்ப்பு தந்தை யோசேப்பு தாவீதின் வழி வந்தவர். தாவீதின் மகன் என்ற இறைவாக்கு இயேசுவில் நிறைவு பெறுகிறது. இயேசுவின் தலைமுறை 3 தலைமுறைகளாக நேர்த்தியான முறையில் பிரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1. ஆபிரகாம் முதல் தாவீதும் சாலமோனும் அரசர்களாக எழுச்சி பெற்றது வரை. 2. பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்ட வரை. 3. அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் பிறப்பு வரை. இந்த 3 குழுக்களும் நமது மீட்பின் வரலாற்றை அடையாளப்படுத்துவது போல அமைந்துள்ளன. 1. கடவுளின் சாயலாக மனிதன் தொடக்கத்தில் படைக்கப்பட்டான் என்பதை முதல் குழுவும், ஆதாமின் பாவத்தால் மனிதன் தன் மேன்மையை இழந்தான் என்பதை 2ஆம் குழுவும், இயேசு கிறிஸ்துவினால் மனிதனின் மேன்மை மீட்டெடுக்கப்பட்டதை 3ஆம் குழுவும் அடையாளப்படுத்துகின்றன. இன்றைய நற்செய்தி படிப்பிக்கும் செய்தி என்ன? 1. பாவமே அறியாத கடவுளின் மகன் மானுடத்தின் பாவத்தை போக்க பாவம் நிறைந்த தலைமுறையை தான் தேர்ந்தெடுத்து அந்த தலைமுறையில் மனிதராக உருப்பெறுகிறார். தலைமுறையில் வருகின்ற ராகாபு என்ற பெண்ணும் ஒரு விலைமாது, தாமாரும் ஒரு விலைமாது, தாவீது ஒரு கொலைகாரன், விபச்சாரத்தில் ஈடுபட்டவன். கடவுள் மிகச் சரியாக இருக்கின்ற தலைமுறையை தேர்ந்தெடுக்கவில்லை. God does not look for perfect generation for his son to become human. கடவுள் தூய்மையான தலைமுறையை தேர்ந்தெடுக்கவில்லை, பாவம் நிறைந்த தலைமுறையை தேர்ந்தெடுத்து தன் மகன் வழியாக அவர்களை தூய்மைப்படுத்துகிறார். 2. மோவாபு இனத்தை சார்ந்த ரூத் என்ற புறையினத்து பெண்ணும் யூதர்களுக்கு உதவுகிறார். எனவே கடவுள் தூய்மையான அப்பழுக்கற்ற விதமாக இருக்கும் யூத சமூகத்தை தேர்ந்தெடுக்கவில்லை. கடவுள் இந்த உலகத்தில் நிறைவான பெர்ஃபெக்ட் இனத்திற்காக காத்திருந்தால் கடவுளின் மகன் இம்மண்ணுலகில் பிறந்திருக்க முடியாது. எனவே என்னுடைய ஜாதி பெர்ஃபெக்ட் ஜாதி என்று சொல்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு சவால். 3. யூதர்களுடைய தலைமுறை பட்டியலில் ஆண்களுடைய பெயர்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் இந்த நற்செய்தியில் 4 பெண்களுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டுள்ளன என்பது வியப்புதான். இன்றைய நற்செய்தியில் 4 பெண்கள், ராகாபு, தாமார், ரூத், அன்னை மரியா. பெண்களை 2ஆம் தரமாக பார்த்த யூத சமூகத்திற்கே இந்த 4 பெண்களின் பெயர்களை குறிப்பிட்டு ஆணை போல பெண்களும் சமூகத்தில் மதிக்கப்பட வேண்டும் என்று புரட்சிகர சிந்தனையை தருகிறார் மத்தேயு. நாம் நம் சமூகத்தில் பெண்களை எப்படி மதிக்கிறோம் என்பதை சிந்திப்போம். ஆமீன்.